கைஸ் நண்பா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 3-4 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனி நிறைய பேர் புகார் கொடுத்துருந்தாங்க. இதில் வேறு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பா நம்மளுடைய கம்பெனி அவ்வளோதானா போச்சா இழுத்து மூட்டாங்களான்னு சொல்லிவிட்டு அங்கே சோசியல் மீடியாவில் வலைதளத்தில் ரொம்ப பரபரப்பாகவே ரொம்ப பற்றிட்டு வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி யூடியூப் அந்த வலைதளம் எல்லா சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா மைவி த்ரெட்ஸை பற்றி பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆப்பில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷத்துக்கு அப்புறமும் இப்போ ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ 3வது வருஷத்துக்கு நெருங்கி வந்துட்டுருக்கு. அந்த ஆப்லேயும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 50 லட்சம் பேருக்கு மேலே பார்த்தோன்னா நம்மளுடைய ஆப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் சிஎம் எத்தனை பேர் இருக்காங்க அண்ட் ஓஎம் அண்ட் பிஎம்ஸ் இதில் பார்த்தோன்னா எக்கச்சக்கமான பேர் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஏன் நண்பா நீங்களும் சம்பாதிச்சிட்ருக்கே இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு வீடியோ வலைதளத்தில் வைரலாகி வருதுன்னா ஸோ அந்த வீடியோ ஒரு நெகட்டிவ் வீடியோனா அதை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க. இதே ஒரு பாசிட்டிவாக ஒரு வீடியோ போட்டால் ஏன் அந்த வீடியோ கீழே போயிட்டு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நானும் இவ்வளோ சம்பாதிச்சிட்ருக்கேன், நான் எவ்வளோ 20,000 சம்பாதிக்கிறேன், மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன், ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்களேன். இதே ஒரு நெகட்டிவ் வீடியோ போட்டால் அந்த வீடியோவை அப்போ தான் நீங்களே ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவீங்க போல். ஸோ போயிட்டு ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது, அந்த வீடியோ கீழே போயிட்டு கமெண்ட் பண்ண வேண்டியது. ஏன் நண்பா நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்களும் சம்பாதிக்கிறீங்க, அந்த வீடியோ கீழே நம்ம சொல்லாமல் யார் சொல்லுவா. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஸோ இருக்கிறவங்களாம் சொல்லிட்டு இருந்தால் அவன் வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தா ஸோ இது போல் பார்த்தோன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம மேலே வந்துட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம நம்மளை எடுத்து சொல்லி நம்மளும் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் ஸோ அதை எதிர்த்து போராடினா மட்டும்தான் நண்பா நம்ம நம்மளுடைய இது பார்த்தோன்னா நமக்கான நிறுவனம், மக்களின் நிறுவனம், மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் நம்மளுடைய மைவி த்ரெட்ஸ். ஸோ அந்த ஆப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ என்னன்னா இப்போ நம்மளுடைய எம்டி சார் மேலே நிறையவே புகார் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆப்லேயும் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு தெரியும், அந்த ஆப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போது நம்மளும் அதுக்கு எதிர்த்து நம்மளும் போராடினா தான் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் சம்பாதிச்சிட்ருக்கீங்க. நம்ம ஒரு வீடியோ கீழே நம்மளுடைய எம்டி சார் வீடியோவும் சரி, இன்றைக்கி பார்த்தோன்னா ஏதோ ஒரு வலைத்தளத்தில் என்னென்னோ சொல்லிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக நான் சொல்ல விரும்பல. அதுக்கும் பார்த்தீங்கன்னா சாரே சொல்லியிருப்பார். நிறைய வீடியோவில் நம்மளுடைய எம்டி சார் சொல்லிகிட்ருப்பார். ஸோ சொல்கிறவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க, அவங்க போக்குலேயே விட்டு இருந்தார். அவரு நம்மளுடைய எம்டி சாரே சொல்லியிருந்தார். ஸோ இப்போ பார்த்தோன்னா அவர் விடுற போல் இல்லை. இப்போ என்ன தான் யார் எங்கே சொன்னாலும் சோசியல் மீடியாவில் அதுக்கான பதிலடி நம்மளுடைய எம்டி சார் சேனல்லே அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கான பதிலடி வீடியோவாக வரும். ஸோ நம்மளுடைய எம்டி சார் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார் அந்த ஒரு வீடியோவில். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறையவே கால் பண்ணிவிட்டு நம்மளுடைய புகார் கொடுத்துட்டு மைவி த்ரெட்ஸில் நிறைய பேர் போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட் என்ன தான் கொடுத்தாலும் பட் அதுக்கான எவிடென்ஸு எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ ஜிஎஸ்டிலேருந்து என்ன தான் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாலும் நமக்கு எந்த பயமும் கிடையாது நண்பா. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அந்த ஆப்பில் ஒர்க் பண்ணுறவங்க யாருமே பயப்படாதீங்க. ஸோ சொல்கிறவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. என்ன தான் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாலும் நம்மக்கிட்ட அதுக்கான எவிடென்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இது பார்த்தோன்னா மைவி த்ரெட்ஸ் ஒட்டு மொத்தமும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான நிறுவனம், மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் மைவி த்ரெட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்களும் இந்த ஆப்பில் சம்பாதிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் போயிட்டு ஒரு நெகட்டிவ் வீடியோ கொடுத்தா போதும், அந்த வீடியோ கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ஒர்த்தே இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா நீங்களே போய் ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறீங்க. ஆக்சுவலாக நம்ம ஒரு மைவி த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் வீடியோ போட்டுருந்தோம், அந்த வீடியோ கீழே போயிட்டு ஒரு கமெண்ட் நண்பா நானும் இவ்வளோ சம்பாதிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அதை சொன்ன என்ன நண்பா உங்களுக்கு போயிட்டு கமெண்ட் பண்ண தெரியாதான்னு இதோ ஒரு நெகட்டிவ் வீடியோ போட்டால் அதை கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ட்ரெண்டே இல்லைனாலும் அப்போ யூடியூப்போட அல்காரிதம் என்ன பண்ணுதுன்னா அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகி விட்டு ஆடியன்ஸுக்கான அடுத்தடுத்த லெவலுக்கு பார்த்தோன்னா அந்த வீடியோவே வைரல் ஆக்கி விட்டுது. ஸோ பாசிட்டிவான ஒரு நல்ல வீடியோ கண்டென்ட் போட்டால் நீங்களே போயிட்டு கமெண்ட் பண்ணாமல் லைக் பண்ணாமல் அந்த வீடியோவை நீங்களே ஒர்த் இல்லாத அளவுக்கு பண்ணி விட்டுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க நண்பா. சொன்ன பாசிட்டிவ் வீடியோவை பார்த்து நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் எவ்வளோ அந்த ஆப்பில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த ஆப்பில் எவ்வளோ சம்பாதிச்சிட்ருக்கீங்க. நம்ம கம்பெனியை பற்றி நம்ம சொல்லாமல் யார் நண்பா சொல்லுவா. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனியை எதிர்த்து நம்ம போகிறோம். அப்போ தான் சொல்கிறவங்க வாயை எல்லாமே சைலண்ட்டாக அடங்கும். ஸோ நம்மளோட எம்டி சார் சொல்கிறோம்னா அதுக்கான பதிலடி பார்த்தோன்னா வர வீடியோவில் கன்ஃபார்ம் நம்மளுடைய எம்டி சார் அடுத்தடுத்த லெவலுக்கு அதுக்கான பதிலடி கன்ஃபார்ம் கொடுப்பாங்க. யார் வாய் எங்கெங்கே சொல்லிட்டு இருக்கானோ அடுத்தடுத்த லெவலுக்கு கன்ஃபார்ம் அவங்களுக்குலாம் அடி விழுன்னே சொல்லலாம். ஸோ இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. நண்பா போச்சு மைவி த்ரெட்ஸ் கம்பெனி இழுத்து மூட போகிறாங்க, இன்றைக்கி 1.5 லட்சம் கட்டணும்
சொல்லலாம் கோவிந்தா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த கிளைமு என்னது போலீஸ் கம்ப்ளைண்ட்டு எஃப்ஐஆர் போட்டாங்க, ஃபெயில் போட்டு இதில் வேறு இன்னொரு சேனலில் வந்து வெக்கல் சார் சொல்லி என்னென்னவோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவர் தெரிஞ்சு பேசியிருக்காரு. அவருக்காக பார்த்தோன்னா அவர் என்ன ஒரு லெவலில் இருக்கார். ஆக்சுவலாக ஒரு கண்டென்ட்டுக்காக அவர் வந்து பேசிகிட்டு இருக்காருன்னு தெரியல. ஆக்சுவலாக நான் அவர் சொல்ல விரும்பலை. அதுக்கு சொன்னாவே எதுக்காக அவர் பண்ணிட்டு அவர் இருக்கிற லெவலுக்கு நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். அவருக்கு எதுக்கு தேவையில்லாமல் வந்து கண்டென்ட் போட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு நண்பா. ஸோ அந்த வீடியோ கீழே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதே நம்மளுடைய எம்டி சார் போய் வீடியோ போட்டிருந்தான். அந்த வீடியோ கீழே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 70,000க்கு மேற்பட்ட வீடியோ பார்த்துருக்கேன். அதில் பார்த்தோன்னா வெறும் 600 பேர் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதே ஒரு நெகட்டிவ் அந்த ஒர்த்தே இல்லைங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோக்கு சுத்தமாக ஒர்த்தே இல்லை. அந்த வீடியோக்கு பார்த்தோன்னா 1.2K 3K லைக் ஆமாம், அது கீழே வர கமெண்ட் ஆமாம், ஏகப்பட்ட பேர் பண்ணி நம்ம வீடியோ கீழே ஒரு பாசிட்டிவ் போட்டோம் நெகட்டிவ் போட்டோம் ஒருத்தரும் எதுக்கு நண்பா? நீங்களே பார்த்தோன்னா அந்த வீடியோ சத்தியமாக ஒர்த்தே இல்லை, நீங்களே ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறீங்க நண்பா. ஆக்சுவலாக நம்மளுடைய எம்டி சார் வீடியோ எவ்வளோ மூச்சு விட்டு பேசிட்டு மக்களுக்காக அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. தயவு செய்து சொல்கிறேன், நீங்களும் அந்த ஆப்பில் ஒர்க் பண்ணுறீங்க தானே, நீங்களும் இவ்வளோ சம்பாதிக்கிங்க. இதுக்கப்புறமா வர ஒரு பாசிட்டிவ் வீடியோ வந்தாலும் சரி, நம்மளுடைய எம்டி சார் சொல்கிற வீடியோ எல்லாரும் போய் தயவு செய்து அந்த வீடியோ கீழே நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க நம்ம எதிர்த்து சொல்லாதான் நண்பா நம்மளுடைய கம்பெனி அடுத்தடுத்து லெவலுக்கு வரும். நம்ம சொல்லாமல் யாரும் சொல்லுவா? ஸோ வெளியில் இருக்கவங்க அவங்களே சொல்லிவிட்டு நம்மளை அப்படியே சைலண்ட்டாக விட்டால் தயவு செய்து அவங்களே நமக்கு ஆப் வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம எடுத்து சொல்லி நம்ம வந்து போராடுவோம் நண்பா. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செய்து நீங்கள் ஒரு சிஎம்ஓவும் சரி, ஓஎம்ஓவும் சரி, பிஎம்ஓவும் சரி, அடுத்தடுத்து வர வீடியோவில் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோ கீழே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கொடுத்துட்டு போங்க நண்பா. நம்மளுடைய கம்பெனி வாழவை மக்களுக்கான கம்பெனி, மக்களுக்கான உருவாக்கப்பட்ட கம்பெனி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவை வந்து நம்ம தான் நண்பா வைரல் ஆக்கி ட்ரெண்ட் ஆக்கி விடணும். இந்தமாரி ஒர்த்தே இல்லாத வீடியோக்கெல்லாம் நீங்கள் வந்து ட்ரெண்ட் ஆக்கி விடத்தில் ஒரு பிரயோஜனம் இல்லை, நமக்கு தான் லாஸ்ன்னே சொல்லலாம். ஸோ அந்த வீடியோவை பார்க்குறோம் எல்லாருமே பார்த்தோன்னா எல்லாம் மைத்ரி யூஸ் பண்ணுறவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. எல்லாமே நம்ம ஆளுங்க தான் அந்த வீடியோவை பார்க்க நம்ம ஆளுங்களே ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறாங்க. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. இப்போ என்னென்னா நீங்களும் எவ்வளோ சம்பாதிச்சிங்க அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சொன்னால் தான் நம்மளுடைய கம்பெனி நம்ம அடுத்தடுத்து லெவலுக்கு கொண்டு வர முடியும். நண்பான மீட்டிங்கும் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் எத்தனை பேர் கோயம்புத்தூரில் இருக்கீங்க எல்லாரும் மீட்டிங்கில் அட்டன் பண்ணி இதுக்கான நமக்கு வந்து ஒரு பதிலடி நம்ம கொடுத்தா மட்டும்தான் இதுக்கான முடிவு கிடைக்கும். ஆகவே அனைத்து உறுப்பினர்களும் நம்முடைய நிறுவனத்தில் தொடர்ந்து வருமானம் பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணம் கொண்ட அனைத்து உறுப்பினர்கள் குடும்பமாக தவறாமல் வர வேண்டும். இதில் எம்டி சார் மற்றும் 300க்கும் மேற்பட்ட நிர்வாக உறுப்பினர்களும் வருகிறார்கள். எனவே ஏனதனும் என்று இருக்காமல் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் தங்களுக்கு தெரிந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் தகவல் தெரிந்து ஒன்று சேர்ந்து வந்தால் மட்டுமே இதற்கு முடிவு கிடைக்கும். புதிய உறுப்பினர்களுக்கும் தெரியாத ஆகவே வருமானம் பெற்று வரும் அனைவரும் தொடர்ந்து வருமானம் பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணம் இருந்தால் தவறாமல் வாருங்கள். மைவி த்ரெட்ஸ் மக்களின் நிறுவனம், மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் மைவி த்ரெட்ஸ் கம்பெனி. பெயராக தவறாமல் நினைத்தாலே நடக்கும் அளவிற்கு கூட்டம் சேர வேண்டும். இயற்கையின் அருளும் இறைவனும் அருளும் மக்களின் சக்தியும் அருளும் நம்முடைய மைவி த்ரெட்ஸ் நிறுவனம் மேன்மலா வளரும். இந்த தகவலை தெரிந்து உங்களது டீம் தெரிவித்து எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதை தெரிவிக்கும். இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுவோம். நமக்கு வந்து ஒரு பதிலடி கொடுத்தா மட்டும்தான் இதுக்கான முடிவு கிடைக்கும். ஸோ ஓகே நண்பா, பண்ணுங்க நண்பா. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை. சே நண்பா, பாய்.